Hello friends, welcome to Learners Forum. Solve in a Minute சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம ESE EEE 2015 question paperல இருக்க ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். So the transfer function of system is given by. So இங்க நமக்கு ஒரு பிளாக் டயக்ராம் கொடுத்திருக்காங்க. So இந்த பிளாக் டயக்ராம்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நமக்கு இங்க ஒரு லூப் ஃபார்மேஷன் இருக்கு அண்ட் செகண்ட் ஹாஃப்ல நமக்கு இன்னொரு லூப் ஃபார்மேஷன் இருக்கு. ஸோ இந்த லூப் ஃபார்மேஷனை நம்ம இங்க ரீரைட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே நமக்கு சீரீஸ் கனெக்ஷன்ல மாறும். ஸோ அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லூப்புக்கான வேல்யூவா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா லூப்புக்கு ஈக்குவலண்டான வேல்யூ நமக்கு g டிவைடட் பை 1 பிளஸ் இன்டூ ஜிஹெச் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இது வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக்கு தான். ஸோ இங்க நமக்கு நெகட்டிவா இருக்கிறதுனால தான் 1 பிளஸ் ஜிஹெச் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் லூப்பை நம்ம ரீரைட் பண்ணலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா g1 டிவைடட் பை 1 பிளஸ் g1 இன்டூ h1 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த செகண்ட் லூப்புக்கும் இதே மாதிரி அப்ளை பண்ணோம் அப்படின்னா g2 divided by 1 plus g2 into h2 அப்படின்னு கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம இங்க சிம்பிளிஃபை பண்ணி இந்த பிளாக் டயக்ராமை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் நம்ம சீரீஸ்ல கனெக்ட் பண்ணணும்னு அர்த்தம். சீரீஸ் கனெக்ஷனை பிளாக்ஸ் எப்பவுமே இருக்கும்போது இதனுடைய வேல்யூவை நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இங்க கிடைச்சிடும். ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்க என்ன கிடைக்கும் g1 g2 divided by இந்த ஒவ்வொரு டேர்ம்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஏன்னா நமக்கு இங்க எக்ஸ்பேண்டட் டேர்ம்ஸாக தான் இருக்கு. ஸோ 1 பிளஸ் g2 h2 பிளஸ் g1 h1 பிளஸ் g1 g2 h1 h2 அப்படின்ட்டு மாறும். ஸோ இந்த ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபோர்த் ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.